இளையராஜாவின் பாடல்கள் சமீப காலமாக சில படங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தன்னிடம் அனுமதி இல்லாமல் அந்த பாடல்கள் பயன்படுத்தப்படுவதாக இளையராஜாவும் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்புவது வழக்கமாக இருக்கிறது. அவ்வாறுதான் ரஜினி சார் நடிப்பில் வெளியாக இருக்கும் கூலி படத்தில் இளையராஜாவின் 3 பாடல்கள் பயன்படுத்தப்பட்டது. இதற்காக இளையராஜா 5 கோடி நஷ்டஈடு கேட்டிருந்தார். மேலும் கூலி படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தார். இதனால் அனிருத்தை பலரும் விமர்சித்து வந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக நடிகர் ரஜினி சார் பேசியிருக்கிறார். அனிருத் ஒரு நல்ல மனிதன். மேலும் பாலா இயக்கத்தில் வெளியான மகன் படத்தில் சிம்ரன் வர காட்சியில் பின்னால் MSV பாட்டுதான் ஒளிபரப்புவார்கள். இதற்காக இளையராஜாவுக்கு மியூசிக் போட தெரியவில்லை என்று சொல்ல முடியுமா? அதே போல்தான் கூலி படத்தில் இளையராஜாவின் பாடல்களை அனிருத் பயன்படுத்தி இருக்கிறார் என ஒரே போடாக போட்டிருக்கிறார். இது இளையராஜாவுக்கு சம பதிலடி கொடுக்கும் விஷயமாக இருக்கிறது. இயக்குனர் சொன்னதால் தான் அனிருத் அந்த பாடலை பயன்படுத்தி உள்ளார் என்றும் ரஜினி சார் கூறியிருக்கிறார். மேலும் பாடலுக்கு உரிய அனுமதி வாங்கிவிட்டு பாடல்களை பயன்படுத்தினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கூலி ஆகிய திரைப்படங்களில் நடித்த ரஜினி சார் தற்போது ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். ரஜினி சார் மற்றும் நெல்சன் கூட்டணியில் ஜெயிலர் 2 உருவாக இருப்பதாக கடந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அறிவிப்பு வந்தது. நெல்சனின் ஸ்டைலில் ஒரு ப்ரோமோவுடன் ஜெயிலர் 2 அறிவிப்பு வெளியானது. அதன் பிறகு தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கி இருக்கிறது. படப்பிடிப்பு துவங்கிய செய்தியை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தற்போது ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.